அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 58 இடங்களில் ஊர்வலம் நடத்துவதற்கு RSS அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. பங்கேற்போர் எண்ணிக்கை, உரிய ஏற்பாடுகள் குறித்து உரிய பதில் அளிக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இந்த ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், முழு விவரம். வணக்கம். RSS ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. தமிழகத்துல RSS ஊர்வலத்திற்கு காவல்துறையினர் அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் அடிப்படையில RSS அதை கடைபிடிக்கவில்லை. அவர்கள் தெளிவாக யார் யார் பங்கேற்பார்கள், எத்தனை பேர் பங்கேற்பார்கள், என்ன இடம் என்ற சில நிபந்தனைகளுடன் அவர்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு இந்த காரணத்தினாலேயே அவர்களுடைய அனுமதி மறுக்கப்படுவதாக காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 58 இடங்கள்ல ஊர்வலம் நடத்த RSS அனுமதி கேட்டிருந்த நிலையில இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. பங்கேற்போர் எண்ணிக்கை, உரிய ஏற்பாடுகள், இது குறித்து பதில் தரவில்லை, நாங்கள் கேட்டும் பதில் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம முக்கியமாக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சில நிபந்தனைகள் விதித்திருந்தது. அதாவது நீங்கள் பர்மிஷன் கேட்கும் போது சில நிபந்தனைகள் அவர்கள் போலீஸ் ஆசிரியர் நிபந்தனைகள் கேட்டால் அதற்கேற்ப நீங்க பதில் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை முறையாக பின்பற்றவில்லை என்ற காரணத்தினால மட்டுமே நாங்கள் அனுமதியை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 58 இடங்கள்ல இவர்கள் கேட்டிருந்த பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அந்த பர்மிஷன் அனைத்துமே ரிஜெக்ட் செய்யப்படுவதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. அதாவது ஹானரபிள் ஹைகோர்ட் ஹஸ் லேட் சம் கண்டிஷன்ஸ், அதாவது சில கண்டிஷன் கேட்டுமே இவர்கள் தரவில்லை. கண்டிஷன்ஸோடைய அவர்கள் முறையாக எங்களிடம் அனுமதி கேட்டு எங்களிடம் அவர்கள் சரியாக பதில் தரவில்லை. நாங்கள் அவர்கள் கொடுத்த பர்மிஷன் படியே நாங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு அவர்கள் சரியான முறையான பதில் தரவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் அனுமதியை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. முக்கியம் எந்தெந்த இடத்துல நடத்துகிறீர்கள், அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் பங்கேற்கிறார்கள், அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம எந்தெந்த ரூட்ல நீங்க மார்ச் பண்ண போறீங்க அப்படின்ற சில கேள்விகள் காவல்துறை தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருந்தது. இந்த கேள்விகள் அனைத்துக்குமே RSS முறையாக பதில் தரவில்லை என்ற காரணத்தினால, அது மட்டும் இல்லாம ஹைகோர்ட்டோடைய ஆர்டரை சரியாக ஒரு காரணத்தினாலையும் நாங்கள் அனுமதி மறுப்பதாக காவல்துறை தரப்புல தகவல்கள் சொல்லப்படுகிறது. எனவே RSS உடைய ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு 58 இடங்கள் நடக்க இருந்தது. அந்த 58 இடங்கள்லையும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.